ஹலோ! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்போ செட்டுங்க. கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி 10 செட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் பிரேஸ்லெட் வரும். இது எப்படி கோக்கிறது என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நானும் ஆர்டர் எடுத்துட்டேன். பட் 3 டேஸ் இந்த ஒர்க் போச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 0.5 இன்ச் எம்டிஎஃப்பை விட குட்டி சைஸு எம்டிஎஃப் இருக்குங்க. அந்த எம்டிஎஃப் எடுத்திருக்கேன். 0.5 விட சின்ன சைஸில் எம்டிஎஃப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த எம்டிஎஃப் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐபின்னை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நினப்பு வந்தது உங்களை தான். கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ கேட்பீங்க அப்படின்னு சொல்லி தாங்க போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நெக்லஸ்க்கு வந்துட்டு நமக்கு 5 பெண்டன் தேவைப்படும் ஒவ்வொரு நெக்லஸ்க்கும். அதே மாதிரி பிரேஸ்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 பெண்டன் தேவைப்படுங்க. ஸோ டோட்டலாக ஒரு செட்டுக்கே நமக்கு 10 பெண்டன்ட் தேவைப்படும். ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஐபினை அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். B7000 க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 3 சைடு நம்ம இந்த ஐபின் அட்டாச் பண்ண போகிறோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஹூக் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லாரியல்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக கீழே ஜாயின் பண்ண போகிறோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா காயணும். இந்த மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 பீசஸ்க்கு பண்ணி வைக்கணுங்க. இதுவே எனக்கு வந்து 1 டே ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஸோ வந்து டைமிங் பொறுத்து தாங்க நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு ரேட் ஃபிக்ஸிங் தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து எனக்குமே இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். நான் வந்து கம்மி ரேட்டுக்கு தாங்க கொடுத்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து இதுக்கு சுத்தமாகவே செட் ஆகலைன்னே சொல்லலாம். எனக்கு வந்துட்டு இதில் வந்து 3 டேஸ் ஒர்க் போச்சு ஒர்க்கர்ஸ் வச்சே. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அந்த ஒர்க் வந்து எவ்வளோ வந்து சின்ன ஒர்க் தாங்க எப்பயுமே நமக்கு வந்து நிறைய வந்து வேலைகளை கொடுக்கும். இது பார்க்கறதுக்குள்ளே இவ்வளோ தானே நெக்லஸ் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து செய்ய ஆரம்பிக்கக்குள்ளே அந்த ஒர்க் அவ்வளோ தூரம் இழுத்துச்சுங்க. கையில் வந்துட்டு இந்த க்ளூ வந்து மாட்டிட்டு வந்துச்சு. ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. பட் வந்து இது வந்து ஒரு 1 டே ஃபுல்லாகவே நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு காய வச்சுட்டோங்க. அடுத்த நாள் தான் இதை வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 டைப் நான் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் டைப்புங்க. ஸோ 2வது டைப்பும் நான் காமிக்கிறேன். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கோக்கணும், டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிசைன்ஸும் பண்ணணும். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப் எடுத்து வச்சுருக்கேங்க. ஐ ஷேப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 ஷேப்புங்க சைடில். லோட்டஸ் டிசைன் தான். ரெண்டுமே நம்ம லோட்டஸ் டிசைன் தான் பண்ண போகிறோம். பட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. ஒன்று வந்து லேயர் ஒர்க்கு, ஒன்று நார்மல் ஒர்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு நார்மல் ஒர்க் மாதிரி வருங்க. ஸோ இதை OHP ஷீட்டில் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாங்க. பட் வந்து எனக்கு வந்துட்டு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. OHP ஷீட்டில் பண்ணால் இன்னும் ஒர்க் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து ரவுண்டாக இருக்கிறனால நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம கட் பண்ண தேவையில்லை. அதனால தாங்க இதை யூஸ் பண்ணோம். MDF யூஸ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அட்டாச் எதுக்காக நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்லஸ் வந்து இது வந்து கிட்ஸுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ வியர் பண்ணக்குள்ளே வந்து அந்த 2 பக்கம் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பெண்டன்ட்டு ஜாயின் பண்ணக்குள்ளே விழுக சான்ஸ் கம்மிங்க. ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம உள்ளாரியே வச்சு அதுக்கு மேலே குந்தன்ஸ் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 4x4 ஸ்கொயர் எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வந்து பெண்டன்ட் ஒன்று ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு 10 பீஸ் செய்யணுங்க. ஸோ ஏன்னா வந்து நெக்லஸ்க்கு 5 பீஸு, தென் பிரேஸ்லெட்க்கும் இதே மாதிரியே 5 பீஸுங்க. கலர்ஸ் வந்து கஸ்டமர் எங்களோட சாய்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் எங்களுக்கு வந்து மேட் அண்ட் க்ளாஸி 2 ஃபினிஷுமே யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே முடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பெண்டன்ட் பண்ண முடிஞ்சதுங்க. அடுத்த 50 அடுத்த நாள் தான் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா ஆமாங்க. ஏன்னா மெதுவாக தான் பண்ண முடியும். கையில் பிடிக்கவும் வசப்படாது. ஏன்னா குட்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3rd டேவே ஆகிடுச்சு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது லாரியல்ஸ் கோக்க போகிறோங்க. ஸோ லாரியல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கீழே இருக்கிறதுல நம்ம லாரியல்ஸ் கோக்கணும். நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் 3 கோத்தேங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்களும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா எல்லா பெண்டன்ட்க்கும் நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஹெட்பின் வந்து ஜாயின் பண்ணிட்டோங்க. பட் வந்து பிரேஸ்லெட்க்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஹெட்பின் தேவையே படலை. ஸோ அதனால் வந்துட்டு கீழே பிரேஸ்லெட்க்கு லாரியல்ஸ் கோக்க போகிறது இல்லைங்க.
அதனால் வந்து நமக்கு அது தேவைப்படாது. பட் தெரியலை, கடைசியாக தான் அதை பார்த்தோம். ஸோ அதனால் அது இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் நாங்கள் வந்து கழட்டி எடுத்துட்டோங்க. ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அது வந்து குந்தன்ஸ்லாம் எதுவும் விழுகலை, வரவும் இல்லை. அது அப்படியே அழகாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நாங்கள் வந்து இப்படி லாக் எடுத்தோன்னே அது கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. நெக்லஸ்க்கு நமக்கு வந்துட்டு தேவைப்பட்டுச்சு லாரியல்ஸ் கீழே, பிரேஸ்லெட்க்கு தேவைப்படலைங்க. அதனால் வந்துட்டு கீழே இருக்கிறத நாங்கள் கடைசியாக கழட்டி எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து கோத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க, ஒன்று ஒன்று அப்படியே ஜாயின் பண்ணி விடணும், அவ்வளோதான். இது வந்துட்டு இதுக்கப்புறம் ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. பட் வந்து இதோட ஃபோட்டோஸ் எடுக்கக்குள்ளே இன்னுமே ரிஸ்கியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த பெண்டன்ட் வந்து நம்ம நெக்கில் போடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்லஸ் கரெக்டாக நின்றுக்கும், பிரேஸ்லெட்டும் கரெக்டாக நின்றுக்கும். பட் கையில் பிடிக்கக்குள்ளே ஒன்று ஒன்று திரும்பி திரும்பி வர மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கவே எனக்கு வந்து 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் ஆச்சுங்க. ஸோ ரியலாகவே எனக்கு வந்துட்டு இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 டேஸ் ஆகிடுச்சுனே சொல்லலாங்க. அந்தளவுக்கு இதில் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம 5 பெண்டன்ட்டையும் கோத்துட்டு கடைசியாக வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேஸ்லெட்டுக்குன்னு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரேஸ்லெட் கோக்க போகிறோம். பிரேஸ்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் செயின் விற்குது இல்லையா, ஸோ அதை வாங்கி தாங்க கோத்தாச்சு. ஸோ அது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெல்லிங்காக கேட்டிருக்காங்க. ரீசெல்லிங் அப்படின்னாவே நம்ம நார்மலாகவே கம்மி பண்ணி கொடுப்போங்க. இது வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதோட ஒர்க் வந்து எங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்தளவுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு. சின்ன ப்ராடக்ட்க்கு எப்பயுமே ஒர்க் வந்து அதிகமாக இழுக்குங்க, பெருசாக கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுதான் ரியல் ஃபேக்டே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 5மே கோத்துட்டேன். இதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வந்துட்டு நமக்கு பிரேஸ்லெட் செயின் வந்து 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்குங்க. அதில் வந்து நம்ம கோத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நார்மலாக வந்துட்டு கோல்டு ஃபிகிரில் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு நார்மலாக தான் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பண்ணி பண்ணுறதுனாலுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு 2 பக்கமுமே வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த ஐப்பினை வந்து எடுத்து விட்டுட்டு அதில் வந்து பிரேஸ்லெட் கோத்து விட்டால் நமக்கு முடிஞ்சுதுங்க. ஸோ அவ்வளோதான். இதோட டீட்டெயிலாக எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் இருக்கீங்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதனால் ரொம்ப பொறுமையாகவே காமிச்சிருக்கேங்க. ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு போடலாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செஞ்சதுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து நான் குழந்தைக்கு போட்டு தாங்க பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ 4 நாள் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதையே மறந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒர்க்கு. ஸோ நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்டோட ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்து அதில் தெரிஞ்சுதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாங்க, அழகாக இருக்கும். ஸோ பிரேஸ்லெட் இதில் வந்து நம்ம ஸ்டெட்டும் பண்ணலாங்க. நார்மலாக வந்துட்டு இந்த ஒரு பெண்டன்ட்டை வந்து பின்னாடி ஸ்டெட் பேஸ் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ரிங் பண்ணலாங்க. ரிங்கு வந்து இது அப்படியே வந்து ரிங் பேஸ் மேலே ஒட்டினிங்கன்னா ரிங்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவ்க்காக எவ்வளோ வேணாலும் க்ரியேட்டிவாக நம்ம இதில் உருவாக்கலாங்க. ஸோ நான் வந்துட்டு பிரேஸ்லெட் ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இதுக்கான நம்ம வந்து செயினை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து செயின் பார்த்திங்கன்னா 6 செயின் ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க, ரிமைனிங் 4 வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறது. ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு 6 வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்துட்டு அட்ஜஸ்டபிள் செயின்னு விற்கிது இல்லைங்களா, ஸோ நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதை வாங்கி நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து செயின் கோக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதுதாங்க நல்ல அட்ஜஸ்டபிள் செயின், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நானுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் கேட்குறீங்க. நான் சேல்ஸ் பண்ணுறது கிடையாதுங்க மெட்டீரியல்ஸை. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நானுமே வெளியே தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அட்ஜஸ்டபிள் ரிங் வச்சு 2 பக்கமும் நீங்கள் அந்த லாரியல்ஸ் கோத்த பெண்டன்ட்டில் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு நெக்லஸ் செட் ரெடி ஆகிடுங்க. ஸோ இது 2ம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாடலுங்க. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பேர்ல் செயின் தாங்க எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணேன், எவ்வளோ மீட்டர் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எடுத்தேங்க. ஸோ 10 சென்டிமீட்டரை எடுத்துகிட்டு அதை 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஜம்ப்ரிங் வந்துட்டு 2யுமே ஒட்டுக்கா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்குமே குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க.
ஸோ குவாலிட்டி வந்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண மட்டும்தாங்க நமக்கு தெரியும் எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நான் வந்து சின்ன செயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி விற்கிது நமக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இந்த மாதிரி இருக்குங்க. இதுவும் வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஜம்ப் ரிங்கில் நம்ம செயின் கோர்த்துருக்கோம். ஸோ அதையுமே வந்து கோர்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து பெண்டன்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன செயின் வந்து கோர்த்துக்கிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து வெறும் ஜம்ப்ரிங் மட்டும் நம்ம கோர்த்தா போதுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த செயினில் வந்துட்டு நம்ம வந்து அந்த ஜம்ப்ரிங்கில் இந்த ஹூக்கை ஜாயின் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டையுமே வந்து இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஜம்ப்ரிங் வந்து அடுத்ததில் ஜாயின் பண்ணிடலாங்க. ஓகேங்க சிஸ்டர், இவ்வளோ தூரம் காமிச்சிட்டிங்க, இதோட ரேட்டு அப்படின்னு தானே கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, வெயிட் பண்ணுங்கள். ரேட்டை சொல்லாமல் கண்டிப்பாக விட மாட்டீங்க, அதனால் கண்டிப்பாக ரேட் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஜம்ப்ரிங் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரேட் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டுமே ஒரே ரேட்டு தாங்க கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பண்ணதும் ஒரே ரேட்டு தான், இதுவுமே ஒரே ரேட்டு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 120க்கு சேல்ஸ் பண்ணேங்க. அதுவே வந்துட்டு பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா நான் வந்து 75க்கு சேல்ஸ் பண்ணேங்க. ஸோ வந்துட்டு அதுதான் வந்து என்னோடய ப்ரைஸாக நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம பெண்டன்ட்டை வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணால் நமக்கு இன்னொரு நெக்லஸ் செட்டு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு 4 பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணதை விட 2வது பண்ணது வந்து ரொம்பவே அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த பெண்டன்ட்டை வந்து ஜாயின் பண்ணதோடு பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. பொறுமையாக ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாங்க. வெயிட் பண்ணுங்கள், இதோட ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக காமிக்கிறேன், பாருங்கள். நிறைய பிகினர்ஸ் வந்து கிளாஸ் கேட்குறீங்க. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக லைவ் கிளாஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லைங்க, ரெக்கார்டிங் மட்டும்தான். அது போன கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் கிளாஸை விட ரேட் ரொம்பவே கம்மிங்க. அதில் எல்லாமே கவர் ஆகிடும். பேங்கிள்ஸு, ஹேர் ஆக்சசரிஸு, ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கு, தென் வந்து நெக்லஸ், ஜிம்கா, சாரீ பின் எல்லாமே கவர் ஆகுங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் பார்த்துக்கலாங்க. அந்த ரெக்கார்டிங் எப்போ வேணால் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுவேங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 11 ஹார்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான அதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கங்க. கிளாஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2யும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த நெக்லஸ் செட்டை முடிச்சிடலாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தான். கரெக்டாக வந்துட்டு அந்த ஹெட் பின்னை வந்து ஐ பின்னை வந்துட்டு வைக்கிறது தாங்க இருக்குது. ஒன்றை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் பென்டன் குத்திங்கன்னா உங்களுக்கு நேராக வரும். அதை நீங்கள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்தடுத்து செய்யக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வந்துருங்க. ஸோ வந்து ஜம்ப்ரிங்குள்ளே ஜாயின் பண்ணி முடித்தோம்னா நம்மளோட 2வது நெக்லஸ் செட்டும் ரெடி ஆகிடுங்க. சேம் இதே மாதிரி தான் வந்து நான் இதே 5 பெண்டன்ட் வச்சு தான் நான் ப்ரேஸ்லெட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ப்ரேஸ்லெட் இதுக்கும் கோத்துட்டிங்கன்னா 2 செட்டும் முடிஞ்சிருங்க. ஸோ இது வந்து 10 செட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ் போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி செட்ஸு 10 செட்டு கேட்டிருக்காங்க. இது கூட ஜாஸ்மின் ஃப்ளார் கேட்டிருக்காங்க. தென் நம்மளோட சாம் பேங்கிள்ஸுங்க, ராதாகிருஷ்ணா சாம் பேங்கிள்ஸும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரீசெல்லிங்காகவே சூப்பராக பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. நார்மலாகவும் சிங்கிள் செட்டாகவும் வாங்கிக்கலாங்க, பல்காக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.